நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, உபவாசத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இந்த உபவாசத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. அவற்றை நான் சிலவற்று மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யோவேல் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இந்த உபவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து மகிமையான தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபவாசத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம காணலாம். அந்த அளவுக்கு உபவாசத்துக்கு வல்லமை உண்டு. உபாகமம் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே 40 நாள் உபவாசம் இருந்து உண்ணாமலும் தண்ணி குடிக்காமலும் உபவாசம் இருந்து மோசே தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டாப்ல. இந்த உபவாசத்தின் மூலமாக தான். சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, சங்கீதம் 69ல், கர்த்தாவே தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. நான் உபவாசித்து என் ஆத்துமா வாடும்படி அழுதேன். நம்ம என்ன பண்ணணும்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக நம்ம கீழ்ப்படிதல் தாழ்மையா இருப்பதற்கு இந்த உபவாசம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாயக்காரர்களை போல நீங்களும் நானும் உபவாசிக்க கூடாதாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உபவாசிக்கிறது உலகம் முழுதும் மனிதர்கள் பார்க்கும்படியாக உபவாசிப்பாங்க, முகத்தை சோகமாக வைப்பாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. எப்படி இருக்கணுமா, நீங்களும் நானும் உபவாசிக்கிறது அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கும் எனக்கும் வெளிரங்கமாக பலன் அளிப்பார். இன்னைக்கு என்ன தப்பு பண்றாங்கன்னா, நான் உபவாசம் சொல்லிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் செய்யறாங்க. வேலைக்கு செல்றாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு சென்றுக்கிட்டு நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நேரம் உபவாசம் இருந்தாலும் தேவனுடைய பாதப்படியில் நம்ம கிடந்து உபவாசிக்கணும். அதுக்கு பேரு தான் உபவாசம். நம்ம சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு நான் உபவாசம் இருந்தானா அந்த ஜெபம் கேட்கப்படாது. உபவாசிக்கிறது தேவனுடைய பாதப்படியில் கிடக்கணும். ஒரு நேரம் உபவாசிக்கிறதுனாலும் அவருடைய பாதப்படியில் நம்ம கிடக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அதுக்கு பேரு தான் உபவாசம். பிதாவுக்கு மட்டும் தெரிந்தால் போடும், உலகம் மனிதர்களுக்கு நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பேரு தான் உபவாசம். யோபுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 42வது அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தாவே என் காதுகள் உம்மை பற்றி என் காதுகளினாலே உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது என் கண் உம்மை கண்டது. அதனால என்னைத்தானே நான் வெறுத்து சாம்பலிலும் தூளிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். யோவேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசத்தை பொறுத்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாட்டி தன் மறை விட்டும் புறப்படுவார்களாக. ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கு நின்றே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விடும்படி புறஜாதிகள் நிந்தையினாலும் பழியினாலும் அவர்கள் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது ஆண்டவர் இந்த உபவாசத்தினால் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா, உங்களையும் என்னை நிந்தைக்குள்ளாக புறஜாதிகளுடைய நிந்தைக்குள்ளாக ஆகாதபடிக்கு எண்ணெயையும் திராட்சரசத்தையும் தானியத்தையும் கொடுத்து நம்மளை திருப்தியாக்குவார். இன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கிறோமா? தானியேல் 9வது அதிகாரத்தில் பாருங்க, இந்த தானியேல் உபவாசத்தினால்தான் தேவனிடத்திலிருந்து மகிமையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாப்ல. அதனால உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். உபவாசத்துக்கு நம்ம மற்ற ஜெபத்திற்கும் உபவாச ஜெபத்திற்கும் கண்டிப்பாக ஒரு வல்லமை உண்டு. அதை நல்லா உணருங்க. நம்மளுடைய உபவாசம் தேவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது ஒரு நேரம் உபவாசம் இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் கிடக்கணும். அதுக்கு பேர் தான் உபவாசம். கண்டிப்பாக உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.